சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழருக்கு வழிநெடுகிலும் மலர்தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தான் திமுக ஆட்சியில் நாள்தோறும் நடைபெறுகிறது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம் திமுக என புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இந்த சென்னை மாநகரத்திலும் சரி தமிழகத்திலும் சரி ஏதாவது ஒரு பெரிய திட்டமாவது இந்த ஆட்சியிலே கொண்டு வந்திருக்கின்றார்களா? கொண்டாந்திருக்காங்களா? இந்த ஆட்சியிலே பார்ப்பதெல்லாம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், இதுதான் நாள்தோறும் நடக்குது. எவட கழிப்பறை, அந்த கழிப்பறைக்கு கட்டண வசூல், அதிலையும் கொள்ளையடிக்கின்ற கட்சி திமுக கட்சி. கேவலம் கழிப்பறை, அதை கூட விட்டு வைக்கல. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக. இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது, எந்த மாநிலம் ஊழலுக்காக கலைக்கப்படவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்கள் செல்வாக்கை இழந்த ஸ்டாலினுக்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டது. என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்கும் கட்சி திமுக என புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். கூட்டணி அமைச்ச பிறகு நம்முடைய தேர்தல் பயணத்தை, தேர்தல் பிரச்சார பயணத்தை மயிலாப்பூர்ல தொடங்கணும். தற்போது அந்த கூட்டத்தில் பேசணும்னா அடுத்த நாள் 3 அமைச்சர் பதில் கொடுக்கிறாங்க. 3 அமைச்சர் பதில் கொடுக்கிறாங்க. அப்படின்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்து விட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டீர்கள், மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டீர்கள். உங்களுக்கு தேர்தல் ஜுரம் வந்து விட்டது. அதனாலதான் என்ன பேசுவது என்றே தெரியாமல் பேசிக்கொண்டு இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைவது உறுதி என்றும், மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்றும் மக்கள் மத்தியில் புரட்சி தமிழர் பேச்சு. போதை ஆசாமிகளால் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நடக்காத நாளே இல்லை என்றும், சிறுமி முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. இதுவரை 4/1 அறிவிப்பு தான் நிறைவேற்றிருக்கிறீங்க. எஞ்சிய அறிவிப்புகள் அத்தனையும் வெற்று அறிவிப்பாகிவிட்டது. மக்கள் புரிந்து கொண்டார்கள். உங்களுடைய முகம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய படு தோல்வி அடைவது உறுதி. மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட நீங்கள் துணை நிற்பீர்களா? சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் சூறாவளி தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழருக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை சுரண்டுகின்றனர். இனி கருணாநிதி குடும்பத்தினர் முதல்வராக வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் இது என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். மாணவர்களை பெற்றோர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்றைக்கு இந்த நீட் ரகசியத்தை சட்டமன்றத்தில் போட்டு உடைச்சிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது என்று மக்களை எப்படி ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், நாட்டை சுரண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை சுரண்டுவதை அனுமதிக்க முடியுமா? இன்றைக்கு எல்லாத்திலையும் ஊழல். இந்த டாய்லெட் அதுல பராமரிக்கிறதுல ஊழல் கேவலம். நல்லா எண்ணி பாருங்க. டாய்லெட் பராமரிப்பதில் மாநகராட்சியில் ஊழல். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவைங்களா நாட்டுக்கு? இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா, மதுரையில் திமுக அரசாங்கம் தான் இருக்குது, திமுக மேயர் தான் இருக்காரு. அங்க 200 கோடி வரி வருவாயில முறைகேடு நடைபெற்றதா இந்த திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. திமுக மேயர் ராஜினாமா பண்ணிட்டார், மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா மேயர் எந்த நடவடிக்கை எடுக்கல. மேயருடைய கணவரை அப்படியே அரஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் சிறையில் வச்சு வெளியிட்டாங்க. இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைமை. மதுரையில் ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு வரி. பன்னிக்கு போட்ட வரி கூட கொள்ளையடிக்கிற ஆட்சி வேணுங்களா? உலகத்துல பன்னிக்கு போட்ட வரியில கூட ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசு. இரட்டை வேடம் போடும் ஒரே கட்சி திமுக. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கும் கட்சி அதிமுக என்றும், நாடாளுமன்றத்தை 22 நாட்கள் ஒத்திவைத்த கட்சி அதிமுக என்றும் புரட்சி தமிழர் பேச்சு. எதிர்கட்சியா இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டினீங்க, கருப்பு பலூன் விட்டுனீங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வெள்ள கொடை பிடித்தார். வெள்ள கொடை பிடித்த வேந்தர் இன்றைய முதலமைச்சர். ரட்ட வேடம் போடுகின்ற தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர். பிறகு பல்வேறு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து ரத்தன கம்பளம் விரிச்சு இன்றைக்கு பல மத்திய அரசு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கலைவாணவர்கள். ஆக திரு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியா இருக்கட்டும் ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா வந்த ஒரு நிலைப்பாடு. இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக அப்படி அல்ல. தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சிருந்தோம். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டம் காவிரி நடுவர் மன்றம் தீர்ப்பு கொடுத்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த காலதாமதம் செய்யப்பட்டது. உடனடியாக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நாடாளுமன்றத்தில் 22 நாட்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. டாய்லெட் பராமரிப்பில் கூட திமுக ஆட்சியில் ஊழல். ஸ்டாலினுக்கு விலை உயர்வு பற்றி கவலை இல்லை, யார் எக்கேடு கெட்டாலும் தன் குடும்பம் நன்றாக இருந்தால் போதும் என்கிறார் ஸ்டாலின் என புரட்சி தமிழர் பேச்சு. இன்றைக்கு எல்லாத்திலையும் ஊழல். இந்த டாய்லெட் அதுல பராமரிக்கிறதுல ஊழல் கேவலம். நல்லா எண்ணி பாருங்க. டாய்லெட் பராமரிப்பதில் மாநகராட்சியில் ஊழல். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவைங்களா நாட்டுக்கு? இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா, மதுரையில் திமுக அரசாங்கம் தான் இருக்குது, திமுக மேயர் தான் இருக்காரு. அங்க 200 கோடி வரி வருவாயில முறைகேடு நடைபெற்றதா இந்த திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது. திமுக மேயர் ராஜினாமா பண்ணிட்டார், மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா மேயர் எந்த நடவடிக்கை எடுக்கல. மேயருடைய கணவரை அப்படியே அரஸ்ட் பண்ணி ஒரு 10 நாள் சிறையில் வச்சு வெளியிட்டாங்க.
இதுதான் திமுக ஆட்சியுடைய நிலைமை. மதுரையில ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு வரி. பன்னிக்கு போட்ட வரி கூட கொள்ளையடிக்கிற ஆட்சி வேணுங்களா? உலகத்துல பன்னிக்கு போட்ட வரியில கூட ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசு. விலை ஏறுகிறதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவா இருக்குதோ அந்த போய் கூட்டுறவு துறையின் மூலமாக கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து கூட்டுறவு துறையின் மூலமாக அதை விநியோகம் செஞ்சு விலை ஏற்றத்தை தடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதையெல்லாம் கவலையே இல்லை. யாரு எக்கேடு கட்டு போனா என்ன, தான் குடும்பம் இருந்தா போதும், குடும்பம் செல்வ செழிப்பா இருந்தா போதும் செய்கின்ற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். தமிழகத்தில் கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது. திமுக ஆட்சியில் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை என தேர்தல் பரப்புரையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இன்றைக்கு தமிழகம் முழுவதும் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. நான் இந்த ஆட்சி அமைந்தவுடன் முதல் ஆண்டே நான் குறிப்பிட்டேன் முதலமைச்சர்கிட்ட, சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தேன். திரு ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல வடிவத்தில் போதைப் பொருள் விற்பனை ஆகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நேரடியாக கொண்டு வந்தேன். ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன், பத்திரிகை அறிக்கை வெளியிட்டேன். ஒண்ணுமே நடக்கல. இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகின்றவர்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் தன்னை அறியாமலே குற்றச்செயல் ஈடுபடுறாங்க. கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கிறது. பச்சளம் குழந்தை கிருஷ்ணகிரியில 2 வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு அந்த குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அண்மையில விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளிக்கு போன சிறுமி அங்க பாலியல் சீண்டல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுங்களா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் வேலை போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும். சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் அறிவிப்பு. ஏப்ரல் 2ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 19ஆம் தேதி வரை 18 நாட்களுக்கான பிரச்சார பயண தேதியை அறிவித்தது தலைமை கழகம். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு மேல் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுக வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்கிறார் புரட்சித் தமிழர். நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் வீர தமிழர் மக்கள் கழகம் அஇஅதிமுகவிற்கு ஆதரவு. சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வீரத்தமிழர் மக்கள் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்தனர். வீரத்தமிழர் மக்கள் கழகம் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நடக்க இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்கிறோம். வருகின்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேலாக வெற்றிக்காக வீரத்தமிழர் மக்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்ப்பதற்கு கடுமையாக நாங்கள் உழைப்போம். கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் மொத்தமுள்ள சட்டமன்ற தொகுதிகளில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உறுதி. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் திட்டவட்டம். மிகப்பெரிய வளர்ச்சியை, 50 ஆண்டு இல்லாத வளர்ச்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போதும் அதிகமான திட்டங்களை, கேட்ட திட்டங்களை எல்லாம் வழங்கினார்கள். செய்ய முடியாத திட்டங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு நிலம் பெற்ற போன்ற, அவினாசி ரோடு பாலம் போன்ற எதிர்பார்த்து இது வருமா வராதா என்ற திட்டங்களை கூட எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது நம்ம கோவை மாவட்டத்தில் தந்தார்கள். மிகப்பெரிய வளர்ச்சி தந்திருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலமாக எந்த திட்டமும்
இங்கே திமுக ஆட்சியில் வரவில்லை. ஆகவே கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே வருவது உறுதி. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவனாசியும் சேர்த்து 11 தொகுதிகளும் கண்டிப்பாக முழுமையாக அதிமுகவுடைய வெற்றி வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், நாங்கள் முழுமையாக என்டிஏ கூட்டணி, அதே போல அதிமுக வேட்பாளர்கள் முழுமையாக வெற்றி பெறுவோம். அதே போல திருப்பூர், நீலகிரி மாவட்டத்திலும் வெற்றி பெறுவோம். நான் பொறுப்பு. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 210 தொகுதிகளை வென்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள். கோவை வந்த அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளரும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான SP வேலுமணிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. கழக தொண்டர்கள் திரண்டு தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மாவட்ட அலுவலகத்திற்கு வருகை தந்த தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு. மேலும் அஇஅதிமுக சார்பில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டோர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை பெற்றனர். அதே போல தலைவர் எடப்பாடியார் 50 ஆண்டுகளாக வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். இது எப்பவுமே அதிமுக கோட்டை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மேல கடுமையான அதிருப்தி மக்கள் மேல இருக்குது. 5 வருடம் ஒன்றும் பண்ணல. மீண்டும் அதிமுக வந்தால் தான் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்க முடியும். நிறைய திட்டங்கள், எந்த திட்டங்கள் 5 வருஷம் நடக்கல. மீண்டும் திட்டங்கள் தர எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் தான் அதிகமான திட்டங்கள் வரும். 5 ஆண்டு ஆட்சியில் எந்த திட்டங்களையும் கொண்டு வராத திமுக அரசு அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களையும் கிடப்பில் போட்டுவிட்டதாக குமாரபாளையம் தொகுதி வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி குற்றச்சாட்டு. அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பெரும் திரளாக திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்ததை ஏற்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி திமுக ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்துள்ளதாக சாடல். ஐந்தாண்டு காலம் திமுக ஆட்சி என்ன செய்தது என்பதை சிந்திக்க பார்க்க வேண்டும். அவர்கள் கொண்டு வந்த திட்டமெல்லாம் கஞ்சாவும் போதைப் பொருளும் தான், அடிதடி தகராறு தான், கொலை கொள்ளை தான் என்பதை பாலியல் குற்றம் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை தடுப்பதற்கு இந்த அரசால் முடியவில்லை என்று சொன்னால், இன்னொரு முறை திமுக வந்துவிட்டது என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். போதை மாநிலம் என்பது தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரமாக உருவாக்கிவிடும். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். அதேபோல இந்த பகுதியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு காலத்தில் நான் அமைச்சராக இருக்கின்ற போது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டார்கள். உதாரணத்திற்கு ஆனங்கூர் மேம்பாலம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு முன்பால் அடிக்கால் நாட்டப்பட்டதான எடப்பாடியார் அவர்களால் அதை நிறுத்திவிட்டார்கள். அண்ணன் அவர்கள் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக அதை நிறுத்திவிட்டார்கள். நானும் கடந்த 5 ஆண்டு காலமாக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தும் கூட எப்பொழுது பார்த்தாலும் அமைச்சர் அது தேவையானதுதான் செய்து கொடுக்கின்றோம் என்று சொல்லி அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார் என்ற காரணத்திற்காக அதை நிறுத்திவிட்டார்கள். இதுபோன்று பல்வேறு திட்டங்களை நிறுத்திவிட்டார்கள். அமமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ள 11 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அமமுக வேட்பாளர்கள் அனைவரும் தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. சென்னை வியாசர்பாடியில் டியூசன் முடிந்து வீட்டிற்கு நடந்து சென்ற 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதால் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் விமர்சனம்.
சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த இளம்பெண்ணிடம் ஆபாச சைகை காட்டிய போதை ஆசாமி பிடிபட்டான். கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் ஏவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இத்தகைய குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கவலை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சாலையில் தனியாக நடந்து சென்ற பெண்ணிடம் அத்துமீறிய இளைஞர் பிடிபட்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து பகலில் கூட பெண்கள் வெளியே வர முடியாத நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை திருவான்மியூரில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக அவரது உறவினரான 65 வயது முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து பெண்கள் வாழவே தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 650 கிலோ குட்காவுடன் ஒருவர் சிக்கினார். இளைஞர்களை போதையின் பாதையில் சீர்கெட்டு அழிக்க கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை அதிகளவில் பெருகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேர்தலை ஒட்டி டாஸ்மாக் கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் உள்ளதால் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே திருமால்வாடி டாஸ்மாகில் முன்கூட்டியே மது பாட்டில்களை வாங்கி குவிக்கும் சந்துக்கடை வியாபாரிகள். லஞ்சம் வாங்கிக் கொண்டு கண்டும் காணாமல் இருக்கும் காவல்துறையினரால் அதிகாலை மற்றும் நள்ளிரவு வேளைகளில் கூட அச்சமின்றி ஜோராக நடைபெறும் கள்ளச்சந்தை மது விற்பனை. கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து தமிழக இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் நோக்கில் 21 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை கடத்தி வந்த 2 பேர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் பிடிபட்டனர். அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தி வரப்படும் நிலையில் தடுக்க வேண்டிய போலீசாரோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் பூதலூர் சுற்றுப்புற கிராமங்களில் அறுவடை செய்யப்பட்ட நெல் நேரடி கொள்முதல் நிலையங்களில் விற்பனைக்காக கொட்டி வைக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பாமல் தேக்கம். புதிதாக தாங்கள் கொண்டு வந்த நெல்லை அதிகாரிகள் கொள்முதல் செய்யவில்லை என விவசாயிகள் ஆவேசம். கோவை பேரூர் பட்டீஸ்வரர் பங்குனி உத்திர தேர் திருவிழா இன்று மாலை நடைபெறும் நிலையில் தேரோட்டத்தை முடக்க பல்வேறு சூழ்ச்சிகளில் ஈடுபட்ட திமுகவினருக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கண்டனம். 4 நாட்களாக பல கட்ட போராட்டம் நடத்திய நிலையில் நல்லறம் அறக்கட்டளை மூலம் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுத்த முன்னாள் அமைச்சருக்கு நன்றி தெரிவித்த பக்தர்கள். தேரை ஓடாமல் எப்படி நிறுத்த வேண்டுமோ அந்த வேலை தான் நிறைய பார்த்தாங்க. பக்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்களாக மிகப்பெரிய எல்லாமே இங்கேயே இருந்து இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டார். இந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர் அன்பரசன் அவர்கள் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் இந்த தேரை ஓட்டியாக கொண்டு என்பதற்காக எங்களுக்கு வேண்டிப்பட எங்களுடைய நண்பர்கள் அதே போல் எல்லாத்தையும் அனுப்பி பெரிய ஒரு டீமே வந்து, அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு குழுவே அனுப்பி இதையெல்லாம் வந்து சரி செய்து கூட அந்த அதிகாரிகள் ஏதாவது விதத்தில் அது நிறுத்தோன்னே பார்த்தாங்க. திமுகவின் தவறான அரசு நிர்வாகத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் IS இன்பதுரை குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கடந்த முறை குற்றம் சாட்டப்பட்ட அந்த சாரை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தியிருந்தால் மேலும் ஒரு சாரால் மாணவிக்கு பாலியல் கொடுமை ஏற்பட்டிருக்காது என்றும் சாடல். நீதிமன்றத்தில் இருக்கு, விஜிலன்ஸ் விசாரிச்சிட்டு நீதிமன்ற உத்தரவுப்படி அதில் ஏற்கனவே இருந்த பதிவாளர் போயிட்டாரு. உடனே ஒரு பதிவாளர்
பதிவாளர் கல்வியாளராக இருந்தா பரவாயில்ல, அந்த காலேஜில் வேலை செய்யறவர். ஆனா அவர் மிகப்பெரிய ஒரு தார்பாயை போட்டு எல்லாத்தையும் மறைக்கிறவரா இருக்காரு. அவரு சொல்லப்படுறதான் சொல்றேன். அவர் முன்னாள் திமுக அமைச்சருடைய மருமகன் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் வேற நடக்குது. அப்ப அங்க படிக்கிற பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? எனவேதான் நாங்க சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழக அரசுல அதிகாரிகளும் திமுக தலைமையில் இருக்க திமுகவினர் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற இன்னைக்கு வரை இருக்கிற தவறான ஒரு அரசால் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருக்கு. நாங்க நடவடிக்கை எடுக்காததான்னு நாங்க பல இடங்கள்ல சொல்லியிருக்கோம். எங்க தலைவர் சொல்லியிருக்காரு, பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பல முறை சொல்லியிருக்காரு. ஆனா அப்போ அந்த குற்றவாளியை மறைச்சதுனால இப்ப அதே பல்கலைக்கழகத்தில் என்னங்க நாட்டில் நடக்குது? அதே பல்கலைக்கழகத்தில் மீண்டும் ஒரு புகார். அப்படின்னா எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த காவல்துறை திமுக அரசுக்கு இப்ப தேர்தல் நடைபெறுகிறது. எனவே இந்த புகார் பெரிதானால் திமுகவுக்கு கெட்ட பெயர் வந்துடும். இந்த அதிகாரிகள்லாம் வரிஞ்சு கட்டி அதை காப்பாத்திருக்காங்க. ஐசிசி போன உடனேயே அங்கேயே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல 10 மணிக்கு மேல அந்த பெண்ணை வச்சு விசாரிச்சிருக்காங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்றதெல்லாம் பத்திரிகையாளர் நீங்க இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த பிறகுதான், எதிர்கட்சிகள் குரல் கொடுத்த ஆரம்பிச்ச பிறகுதான் இப்ப அரெஸ்ட் வர போயிருக்காங்க. இல்லைன்னா இந்த சாரையும் அமைக்கிருப்பாங்க. தமிழ்நாட்டில் எங்கும் சரளமாக புழங்கும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் தான் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் நிகழ்வதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பயிர மாதிரி நாமெல்லாம் பெரிது மதிக்கின்ற குருன்னு நினைக்கிற ஆசிரியர்களே, பேராசிரியர்களே இப்படி பேராபத்தில் நம்மளை தள்ளுறாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இது மாதிரி உள்ளவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். இது ஜனநாயக நாடு. இது மாதிரி உள்ளவர்களை கடுமையாக தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். ஆனால் நிறைய பேர் கிளம்பிடுவாங்க தூக்கு தண்டனை கூடாதுன்னு. ஆனால் யாராவது சில பேர் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த கஞ்சா, ஹெராயின் போன்ற கடுமையான போதைப் பொருட்கள் இளைஞர்களையும் மாணவர்களையும் பாதிக்குது. அதனால தான் நிறைய சண்டை சச்சரவுகள், சமூக விரோத செயல்கள், கொலைகள், மாணவிகள் பள்ளிக்கு செல்பவர்கள், பச்சிளம் குழந்தைகள், வயது முதிர்ந்த மூதாட்டிகள். நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க, என்னையா அந்த பொண்ணு அப்படி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு, அதனால் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு கூட சில பேர் அவங்களுக்கு வக்காலத்துவாங்க. இப்போ 2 வயது பச்சிளம் குழந்தையை பார்த்து ஒருத்தருக்கு அது மாதிரி தோணுச்சுன்னா அவனெல்லாம் நிற்க வச்சு சுடணும். எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் நடவடிக்கை வேறையாக இருந்திருக்கும். நான் ஒரு இதாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சில வேளையில் சில இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். கடுமையான தண்டனை கொடுக்கப்பட்டால்தான் இவர்கள் திருந்துவார்கள். அது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கடுமையான தண்டனைகளை அரசாங்கம், நான் மத்திய அரசாங்கத்திலையும் கோரிக்கை வைக்க போகிறேன். அவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் ஒரே தீர்வாக இருக்கும். ஏற்கனவே கிடைச்சிச்சு நிர்பயா வழக்கில். இன்னும் சீக்கிரமாக சட்டத்தின்படி அவர்கள் நடத்தி அவர்களை எல்லாம் இதுபோல் இந்தியா முழுவதும் ஒரு 10 நடவடிக்கைகள் எடுத்தால் ஒரு வேலை பயப்படலாம். அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு இன்னும் 10 நாட்களில் நீ போய்விட்டால் எனக்கு தான் மன வருத்தமாக இருக்கும் எனவும், அப்பாவை வரச் சொல்கிறேன் என மாணவிக்கு விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பு. மாணவிகளின் பாதுகாப்பில் அக்கறையின்றி அலட்சியமாக இருக்கும் திமுகவால் இன்னும் எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனரோ என பெற்றோர்களிடையே அச்சம் எழுந்துள்ளது. ஒரு நாள் கெட்டுக்கிறது, ஒரு நாள் போட்டோ ஷூட், 10 நாள் கூட ஹார்ட்லி கிடையாது. என் மன வேதனையோட விட்டுட்டு அப்படியே நீ இறங்கி போனேன். நீ ஜாலியா இருக்கிற உனக்கு பேர் இருக்கு, சனி ஞாயிறு ஒரே அவுட்டிங் தான், நீ போயிடுவ. அந்த மன வேதனையில எத்தனை நாள் நான் தாங்கிறது? என் மனசு என்ன கல்லா, மிருகமா? நானு ஒரே ஒரு சின்ன வார்த்தை, இங்க பாருங்க, நடந்து போச்சு, நீ பேசவே வேண்டாமா தெய்வமே, அதெல்லாம் பழசு, நீ எனக்கு எனிமி ஆயிட்ட. நீலகிரி மாவட்டம் சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட ஐயங்கொல்லி பஜார் பகுதியில் உள்ள பொது கழிப்பிடம் பராமரிப்பற்ற முறையில் உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. பாழடைந்து கிடக்கும் கழிப்பறைகளை பயன்படுத்துவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு.
திருவாரூரில் பழைய பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு 16.3 கோடி ரூபாய் செலவு செய்து புதியதாக கட்டப்பட்ட நிலையில் அங்குள்ள கடைகள் கூட ஏலம் போகாததால் மக்கள் வரிப்பணம் வீணானது. காலியாக உள்ள கடைகளை போதைப் பொருட்கள் உபயோகிக்கவும் திறந்தவெளி கழிப்பிடமாகவும் பயன்படுத்தும் சமூக விரோதிகள். தமிழ் மொழிப்போர் தியாகிகளை போற்றி திமுக குடும்பத்தினர் அரசியல் பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் கருணாநிதி சமாதியில் ஆங்கிலத்தில் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதால் சர்ச்சை. தமிழ் பற்று குறித்து வாய்க்கிழிய பேசும் திமுக குடும்பத்தினர் சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதியின் சமாதியில் ஏன் ஆங்கில எழுத்துக்களை பொறித்துள்ளனர் என திமுகவினர் உட்பட பல்வேறு தரப்பினர் சரமாரி கேள்வி. விழுப்புரம் தொகுதி திமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நடைபெற்ற கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர் பங்கேற்காமல் புறக்கணித்த நிலையில் அவ்வழியாக காரில் வந்த பொன்முடியும் தனக்கு சீட் கிடைக்காத விரக்தியில் கண்டும் காணாமல் சென்றதால் திமுகவினர் அதிர்ச்சி. கட்சியின் உட்பூசல் மற்றும் வேட்பாளர் அதிருப்தியால் விழுப்புரம் தொகுதியில் திமுக தோல்வி உறுதியாகிவிட்டதாக திமுக கட்சியினரே புலம்பல். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி அளித்த பாலியல் புகாரில் விசாரணைக்குழு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது தற்போது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. விசாரணைக்குழு முறையாக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சினை காவல் நிலையம் வரை சென்றிருக்காது என குற்றம் சாட்டும் மாணவர்கள் குழு உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை கோரி போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறியுள்ளதாக மகளிர் அமைப்புகள் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார் விவகாரத்தில் தாமத நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ள நிலையில் பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் காவல்துறை செயல்பாடு மிகவும் மோசமாக உள்ளதாகவும் கடும் விமர்சனம். அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாலியல் ஒரு விஷயம் நடந்து அதை தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி வன்மையாக மகளிரிலிருந்து எல்லாருமே கண்டிச்சிருந்தாங்க. அதுக்கே இன்னும் சரியான ஒரு தீர்வு இல்லாத நிலையில் அடுத்த ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அதாவது பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு விழிப்புணர்வு எல்லாருக்கும் வந்திருந்தாலும் அந்த பெண் இன்னைக்கு தைரியமாக காவல்துறையில் புகார் அளிச்சிருக்காங்க. அந்த புகார் அளித்த நிலையில சும்மா நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு நாங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க தவிர உரிய நடவடிக்கை எடுக்கல. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகங்கிறது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் அமைஞ்சிருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே நேற்றிலிருந்து ஒரு மாணவி பாலியல் புகார் கொடுத்ததை ஒட்டி ஒரு தொடர் போராட்டம் என்பது அங்கே நடந்துகிட்டே இருக்குது. பாதிக்கப்பட்ட பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிற சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுகிற மாணவிகளோ அல்லது பணியிடங்களில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் என்பது இந்த உள் புகார் கமிட்டி தான். அது முறையாக உரிய முறையில் அதை விசாரித்து அதில் வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பல நோக்கங்களில் ஆய்வு செய்து உண்மையை கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிற போது தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் என்பதும் சட்ட ரீதியான நியாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அதை அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற உள் புகார் குழு என்பதே சரியாக விசாரணை செய்திருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் புகாரில் பேராசிரியர் கைது செய்யப்பட்ட நிலையில் பாலியல் புகார் குழு செயல்படாததற்கு யார் பொறுப்பு என மாணவர்கள் கேள்வி. பேராசிரியரை மட்டும் கைது செய்து மற்றவர்களை காப்பாற்ற முயல்வதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் குழு உறுப்பினர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் புதிதாக கட்டப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். டெல்லி விமான நிலையத்தின் நெரிசலை குறைக்கும் வகையில் பன்னாட்டு தரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 12 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதென தகவல். தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் சில மாநிலங்களில் நடைபெறும் இடைத்தேர்தல்களில் போட்டியிட இதுவரை 1955 பேர் வேட்பு மனு தாக்கல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் அசாம், கேரளா, புதுச்சேரி மாநிலங்களில் இறுதி வேட்பாளர் பட்டியலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது தேர்தல் ஆணையம். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தை அடுத்த நெடுங்குன்றத்தில் கஞ்சா போதை கும்பல் ஆயுதங்களுடன் தெருவில் கண்டவர்களை எல்லாம் வெட்ட முயன்றதால் அலறி எடுத்து ஓடிய சிறுவர்கள். கடந்த 5 ஆண்டு காலமாக கஞ்சா பழக்கம் மற்றும் போதை கும்பல்களின் அராஜகத்தை காவல்துறையினர் தடுக்காமல் மெத்தனமாக இருப்பதால் பீதியுடன் வாழ்வதாக பொதுமக்கள் வேதனை.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளைஞர்கள் சமுதாயத்தை சீரழிக்க கஞ்சா வைத்திருந்த 5 பேர் சிக்கினர். மொத்த வியாபாரிகளை பிடிக்காமல் சில்லறை வியாபாரிகளை மட்டும் பிடித்து கணக்கு காட்டுவதாக காவல்துறை மீது குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக காரில் கொண்டு செல்லப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் ஒருவர் பிடிபட்டார். போலீசார் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதே தமிழகத்தில் போதைப் பொருட்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் கர்நாடக மாநில மது பாக்கெட்டுகளை விற்பனை செய்த ஒருவர் சிக்கினார். கடந்த 5 ஆண்டுகளில் வீதிக்கு வீதி மதுக்கடைகள் திறக்கப்பட்டது மட்டுமின்றி சட்டவிரோத மது விற்பனையும் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டை மீறி வீடியோ ஷூட் எடுத்த திமுக எம்எல்ஏ. தடுத்து நிறுத்திய அதிமுக மாணவரணி நிர்வாகிகள் தேர்தல் அலுவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இல்ல அப்ப எப்படி சார் எம்எல்ஏ வந்து உள்ள வந்து ஷூட் பண்றாங்க சார், ஒரு மீடியா வந்து ஷூட் பண்ணுது சார், நீங்க எப்படி சார் அலோவ் பண்றீங்க? பஸ் ஸ்டாண்ட் போயிருக்காங்களா சார்? அடுத்து பஸ் ஸ்டாண்ட் போயிருக்காங்களா சார்? சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள முரசொலி அறக்கட்டளை அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக கூறப்படும் வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனு மீது பதிலளிக்குமாறு முரசொலி அறக்கட்டளைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். வழக்கின் மேல்முறையீடு விசாரணையில் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் பதிலளிக்கவும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆட்சி முடியும் தருவாயில் கூட திமுகவினர் கனிம வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதாக குற்றச்சாட்டு. மண் கொள்ளையை தடுக்காமல் அதிகாரிகள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் புகார். சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதியாக போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை சென்னை மற்றும் சென்னைக்கு அருகே பல இடங்களில் எந்தவித அடிப்படை உதவியும் செய்யாமல் அலைக்கழித்ததாகவும் தொடரப்பட்ட வழக்கில் உரிய பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு தொடர்ந்து சரிவடைவதால் முதலீட்டாளர்கள் அச்சம். கடந்த 16ஆம் தேதி 92 ரூபாய் 42 காசுகளாக இருந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் 10 நாட்களில் 94 ரூபாய் 81 காசுகளாக அதிகரிப்பு. கூகுள் நிறுவனத்தின் ஏஜென்ட் ஸ்மித் எனும் புதிய செயற்கை நுண்ணறிவு கருவி மூலம் மென்பொருள் குறியீட்டு பணிகள் பன்மடங்கு வேகமடைந்த நிலையில் பணியாளர்களின் அதீத பயன்பாட்டால் தற்போது பாதுகாப்பு தொடர்பான புதிய கவலைகள் எழுந்துள்ளன. பாதுகாப்பு அச்சுறுத்தலை தவிர்க்க இக்கருவியின் அணுகலை மவுண்டன் வியூ தலைமையகம் கட்டுப்படுத்தியுள்ளதோடு உள்ளக பயன்பாட்டிற்கு மட்டுமே அனுமதி அளித்துள்ள நடவடிக்கை சர்வதேச தொழில்நுட்ப வட்டாரங்களில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை அருகே இந்தியாவிற்கு வரும் 5 எல்பிஜி கப்பல்கள் நிறுத்தப்பட்டதால் இறக்குமதி தடைப்படும் அபாயம். ஈரான் விதித்த தடை காரணமாக 1.7 லட்சம் டன் எரிவாயு கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து கவலை அதிகரித்துள்ளது. உலகளாவிய போர் பதற்றம் காரணமாக சரக்கு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு அதிகரித்துள்ள நிலையில் யூரியா உற்பத்தியும் கடுமையாக பாதிப்பு. உரத்தட்டுப்பாடு மற்றும் சாகுபடி செலவு உயர்வால் கரீஃப் பருவ விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது மட்டுமின்றி உணவுப் பொருட்களின் விலையும் உயரும்